ஸ்மோக்கிங்க்கு அதுதான் முக்கியமே. ஸோ இந்த மாதிரி அடுப்பு கறி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி கங்கு வச்சுட்டு ஸோ மூடி வைக்கணும். ஸோ அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். பண்ணி சிக்கன் நம்மளாம் அவனை தொட கூட முடியாது சார். அவன் பேர் என்ன சொன்ன? MC. ஹலோ சிஸ்கோட், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா BBQ சிக்கன், அது வீட்டிலே செய்ய போகிறோம். நாங்கள் இங்கே பாருங்க சிக்கன் எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கறி இந்த மாதிரி கோடு கூட கீரிக்கணும். ஸோ அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இருக்கேன் அவ்வளோ பெரிய ரூமை வச்சுக்கிட்டு இங்கே வெளியே வந்து நின்றுட்டு இருக்கோம். சரி ஆரம்பிச்சலாமா? என்ன ஆரம்பிக்க புரிய? தயிரை கொடுங்க, குடிச்சிட்டு கொடுத்து காய்ஸ் இதில் என்னென்ன மசாலா சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து மிளகாத்தூள், அடுத்து ஜீரா பவுட்ரு, அடுத்து கரம் மசாலா, மல்லித்தூள், பெப்பர் பொடி, அடுத்து லெமன் பாதி புளிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா கேசரி பொடி லைட்டாக போட்டுக்கோங்க. கத்தி இல்லை, பல்ல வச்சு கடிச்சிக்கலாம். அடிக்கிற குளிருக்கு எல்லாமே அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ கையில் வச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்தி சாப்பாடுக்கு தான். ஸோ தக்காளி, வெங்காயம், புதினா, ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா ஒரு 4. இது வந்து மந்தி சாப்பாடுக்கு. ஸோ அது எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஃபுல்லாக. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னு பாருங்கள் இந்த குளிருக்கு. ஸோ கைஸ் இது வந்து நெய்ச்சோறுன்னு சொல்லுவாங்க, மந்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வேணால் பேர் வச்சுக்கோங்க. ஸோ ரெசிபி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி மிளகாய் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய். கருப்பு கலர்ல எப்படி இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். சிவப்பு கலர்ல இருந்தா சிவப்பு மிளகா. காஞ்ச மிளகானா அந்த காய வச்சா காஞ்ச மிளகா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பிரியாணியில போடாம பட்டை, செய்யற சாப்பாடு சாப்பிட நீங்க மட்டை. அடுத்து வந்து பட்டையை போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டுரு. கிராம்பே இல்லையாங்க, லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் புதினா போட்டுக்கோங்க. புதினா லைட்டாக கருவுற மாதிரி இருக்கும்போது வெங்காயத்தை போட்டுருங்க. இதில் பிடிக்கிற பாருங்க, 2 தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த பேக்கில் அஜினோமோட்டோ வரும், அதை மட்டும் எப்பவுமே சேர்க்காதீங்க. நாங்கள் அப்புறமா கூட போடுவோம். நாங்கள் உங்களை வீடியோவில் கட்ட மாட்டோம், அப்புறமா போட்டுக்கிறோம். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு இல்லை அது போடாதீங்க. அது ஸோ அந்த இலை போட்டுக்கோங்க. 10 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த பாக்கெட்டு. போதும். வெங்காயம் போட்டுக்கோங்க. அரிசி நல்லா வதங்கினது. ஃபைனலாக தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா புளி சாயிடும் சோறு. இது பட்டு ரைஸுக்கு தான். நீங்கள் எதாவது குழம்பு நினச்சிடாதீங்க, ரைஸ் தனியாக பண்ணிகிட்ருக்கோம். கேமராமேனு விட்டு என்கிட்ட கேமரா விடாம அவங்க முடிச்சு எத்தனை நாள் ஊத்துனா மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. நாள் ஊற்றிருக்கா 10 தடவை இது வரைக்கும் தண்ணி மாற்றி ஊற்றுறாடா. 4 ஏன்னா இக்கடை கட்டு போங்க பாரு. நீ மொபைலில் கரெக்டாக இருக்கும். சரி இவரை பாருங்க, அங்கே வம்பளுக்கிறது, அப்புறம் இங்கே வம்பளுக்கிறது, இந்த வேலைலாம் பார்த்துருக்காரு. வெட்டி வேலை இருக்காரு. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் எங்கேயுமே சாப்பிட மாட்டீங்க. இந்த சாப்பாட்டுக்கு மசாலா எதுவுமே கிடையாது, வெறும் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கு. ஸோ அந்த பட்டை, கிராம்பு, அதுக்கடுத்து நம்ம நெய் தான் முக்கியம். நெய் ஊற்றினா தான் அது நெய் சோறு. ஸோ அதனால நெய் ஊற்ற மறந்துடாதீங்க. காய்ஸ் இப்போ சாப்பாடுக்கு வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ எந்த கிளாஸில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி வந்து நம்ம கேமராமேன் அளவு எடுத்து தரணும். ஸோ எத்தனை எடுத்து வச்சுருக்கான்னு தெரியல. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். 1-2 தெரியுமா தெரியாதா? இல்லை, அது ஏன் எடுத்தேன்னு கேள்வி ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இது எதாக இருந்தாலும் வீட்டில் எல்லாம் சொல்லியிருக்காரு. எப்படின்னா இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ் அளவு தண்ணி வந்து ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக அளந்து கரெக்டாக ஊற்றியும் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கைஸ் அரிசியை நம்ம சாப்பாடு போடுறதுக்கு அந்த கொதிக்கிற டைத்தில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி நம்ம உலக கொதிச்ச உடனே அரிசியை போட்டுக்கலாம். எறும்பு கிரும்பு கிடக்கிற மாதிரி இருக்கு தண்ணிக்குள்ள. அது எறும்புலடா, பட்டை கிராம்பு ஏலக்காடா. பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா. பூச்சி ஈச்சின கிடக்கிற மாதிரி இருக்கியா? நெல்ல குதி நிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட எடுத்தீங்களா? வாங்க போவோம். எனக்கு என்ன போடுறா, அவிஞ்சு இவிஞ்சு தொலையுது. வெளியிலேயே போலாமா? காத்து கீத்து வரும். டீ குடிக்கலாமா? டீ குடிக்கிறது கடையவே அடைச்சி வச்சிருக்கோம். கடைகளே திறந்துக்கலாம். போவா காய்ஸ், இது வந்து அரபின் ஸ்டைலில் தக்கூசுன்னு சொல்லுவாங்க. ஸோ தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை, 5 பூண்டு. ஸோ இதை மிக்சியில் அரைச்சி ஸோ ஒரு ஜாஸ் மாதிரி வச்சுக்கலாம். சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் இது. ஸோ வாங்க போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஏய் சும்மா சுத்தாடா. செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன நான் எதுனா வாயில் வந்துடும் போது. செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து போடு அப்படியே தக்காளி சுற்றிட்டு தெரிச்சிடும். சரி, இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த மாதிரி தண்ணி மேலே இப்படி பிரிஞ்சு வரும். ஸோ அப்போ நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ 50 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, தம்மு வைக்க நம்ம வந்து விறகடுப்பு நம்ம அந்த இது இல்லை, நம்ம கடையில் தான் இருக்கிறது. வந்து வீடியோ பார்த்துருப்பியே போட்டிருப்பாப்புல. அதனால இப்போ கேஸ் அடுப்பில் எப்படி வைக்கிறதுனா, கீழே தவாவை ஹீட் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு சிம்மில் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு மேலே வச்சுட்டு அதுக்கு வெயிட்டு அது மேலே உள்ள அந்த தம்மில் வந்து நெய் ஊற்றிருக்கோம். அந்த நெய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மேலே வச்சுட்டு வெயிட் வச்சுக்கோன்னா சூப்பராக அருமையாக இருக்கும். சாப்பிடுவோம். அப்போ பாருங்கள், வீடியோ பாருங்கள் ஜீதா. இப்போ நம்ம தான் வந்து செஃப் சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே நம்ம தான் செய்யறோம். சும்மா அவங்க வீடியோ காட்டி நம்ம தான் என்ன காலையில் கூட டிஃபன் சாப்பிடலடா. மணி இப்படி செஞ்சு முடிக்க 3 மணி ஆயிருந்தானே. ஆமாம், நைட்டு நான் என்னையா வாழ்க்கை என்னையா சொல்ல. நைட்டு வரேன். எத்தனை மணிக்கு வந்தேன்? 4 மணிக்கு வந்தேன். நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தானே நீ. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை கூட கழட்டாம தூங்கி கிடைக்கடா. 3 மணிக்கு. ஸோ கைஸ், ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்லோ ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. நான் அப்போ தான் நல்ல கறி அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் அந்த கங்கை சூடு பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதை காட்டுறேன் வீடியோவில். கைஸ் பாருங்கள், இந்த கங்கை பிடிக்கிறதுக்கு பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள். அதுக்காண்டி ஒரு லைக் பண்ணி எனக்காண்டி என்னத்தா பாருங்க கை ஃபஸ்ட் டைம் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், மூடியாச்சு. கீழே இருக்குது. எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இலையை பாருங்க, கிட்டத்தட்ட இவன் ஹைட் இருக்கும் இந்த இலை. அங்கே போய் பறிச்சுட்டு வந்தோம். பாருங்க, பறிச்சுட்டு வரல, ஆட்டையை போட்டு வந்தோம். இந்த ரைஸ் தான் முக்கியம். ஸோ எல்லாமே ரைஸ் இல்லைங்க, பண்ணிருக்கீங்க. இந்த கறியை மேலே இதில் டிப் பண்ணி செய்ய மறந்துடாதீங்க ப்ரோ. ஸோ கைஸ், ரெசிபி எல்லாம் நோட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். மறக்காம ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க புதுசாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை.